தாவேகா மாநாட்டில் நடந்த உயிரிழப்பு பத்தி தான் இப்ப பரவலா சமூக வலைதளங்களை பேசிட்டு இருக்காங்க. இந்த உயிரிழப்புகளா யார் பொறுப்பேற்றுக்க போறா? 10 லட்சம் நிதி தரேன், 20 லட்சம் நிதி தரேன்னு சொல்லி தாவேகாவோட தலைவரும் திமுகவுடைய தலைவரும் நம்மளுடைய தமிழ்நாட்டோட முதல்வருமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இதே ஸ்டாலின் அங்க உரிய நடவடிக்கை எடுக்கிறது தவறுனது ஏன்? தாவேகா மாநாட்டுல உயிரிழந்தவங்களை பார்த்து உடனே அறிக்கை விட்ட ஸ்டாலின் மெரினால நடந்த சம்பவத்துக்கோ இல்ல கள்ளச்சாராயம் குடுத்துட்டு இறந்தவங்க சம்பவத்துக்கோ ஏன் உடனடியா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு அறிக்கையும் விடல? தான் மேல தப்பு இருந்தா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இதே புதுசா கட்சி தொடங்கினா விஜய் மேல தப்பு இருந்தா இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினோட அலட்சியத்தினாலதான் இந்த 39 பேரோட உயிரிழப்பு நடந்தது அப்படின்னு ஒரு சைடு பேசுறாங்க. தாவேகா தலைவர் 12 மணிக்கு வரேன்னு சொல்லி இரவு 7 மணிக்கு தான் வந்திருக்காரு. இந்த காரணத்தினாலையும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. போதிய அளவுல பாதுகாப்பு கொடுக்கல, சட்டம் ஒழுங்க சரியா கடைபிடிக்கல, அவங்க கேட்ட இடத்துல இந்த மாநாடு நடந்திருந்தா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு ஒரு சைடு ஒரு சில மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்களை நாம தலைவரா பார்க்க போய் தான் இந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு சில சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது மக்களோட தப்பா இல்ல அரசாங்கத்தோட தப்பா, தாவேகா தலைவரோட தப்பா?